மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்களுக்கும், மாண்புமிகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜே.பி. நட்டாஜி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அமைப்பு பொதுச் செயலர் திரு சந்தோஷ்ஜி அவர்களுக்கும், மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய மாநில முதலமைச்சர் மரியாதைக்குரிய மோகன் யாதவ் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் அவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு வி.டி. சர்மா அவர்களுக்கும், மற்றும் நம்முடைய தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும், மூத்த தலைவர் அவர்களுக்கும் தமிழக மக்கள் சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, தமிழகத்தினுடைய பிரதிநிதி ஒருவருக்கு இரண்டாவது முறையாக மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபா உறுப்பினர் கொடுத்திருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய நலன் கருதி தமிழகத்தினுடைய குரலாக பாராளுமன்றத்தில் தமிழர்களுடைய குரல் வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 2019 நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கிருந்து ஒருவர் கூட இல்லாத நேரத்தில் நமக்கு ராஜ்யசபாவிலிருந்து மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபா கொடுத்தார். அதே போல இதற்கு முன்னால் நம்முடைய இல கணேசன் அவர்கள், மரியாதைக்குரிய இல கணேசன் அவர்கள் அதே மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார்கள். அதே போல வாஜ்பாய்ஜி அவர்களுடைய அரசாங்கம் இருக்கும் பொழுது இங்க தமிழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராஜ்யசபா மத்திய பிரதேசத்திலிருந்து இருந்தார். அதனால மத்திய பிரதேசத்துக்கும் தமிழ்நாட்டிற்கும் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து மத்திய பிரதேச பாரதிய ஜனதா தமிழகத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை கொடுப்பது நீண்ட காலமாக ஒரு மிக பெரிய ஒரு, எப்படி நம்முடைய பிரதமர் அவர்கள் ஒரே பாரதம் உன்னத பாரதத்தின் மேல ஒரு தீராத நம்பிக்கை வைத்து அவர் காசி தமிழ் சங்கமம், சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம், இப்படி சங்கமங்கள் நடத்தி இருக்கிறார்கள். இது இந்தியாவினுடைய மைய பகுதியான இதயம் என்று சொல்லக்கூடிய மத்திய பிரதேசத்திலிருந்து நம்முடைய ராஜ்யசபாவுக்கு இரண்டாவது முறை நிர்ணயித்திருக்கிறார்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், மரியாதை கருநாகராஜன், அக்கா சுமதி வெங்கடேஷ் அவர்கள், அவர்களுடைய தலைமையில பால் கனகராஜ் அவர்கள், பாஸ்கர் அவர்கள் அனைவரும் தலைமையில ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இங்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாளை மறுநாள் தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கின்ற என் மண் என் மக்கள் யாத்திரையுடைய நிறைவு விழாவில் கலந்து கொண்டு அதை நிறைவு செய்திருக்கிறார்கள். தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற இந்த யாத்திரை, எப்படி நாம் வெற்றிவேல் யாத்திரை மூலம் சட்டசபையில 4 எம்எல்ஏக்கள் சென்றார்களோ, அதே போல இந்த என் மண் என் மக்கள் யாத்திரையின் மூலமாக பாண்டிச்சேரியும் உட்பட 40 பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிட வேட்பாளர்கள் வெற்றி பெற்று அங்கு செல்வார்கள். அதற்கான இந்த யாத்திரை ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தி மக்கள் பேராதரவு கொடுத்திருக்கிறார்கள். நாளை மறுநாள் திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் பகுதியில் இதுவரை அரசியல் கட்சிகள் எந்த அரசியல் கட்சிக்கும் செய்யாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு, அந்த நிறைவு விழாவை நாம் நடத்தி இருக்கின்றோம். பொதுமக்கள், சகோதரிகள், இளைஞர்கள், விவசாயிகள், பட்டியலின மக்கள், அனைத்து தரப்பு மக்களும் ஒரு பேராதரவு கொடுத்து கொண்டு அந்த நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த யாத்திரையினுடைய நிறைவு தமிழகத்தினுடைய அரசியலையே மாற்றி போடுகின்ற ஒரு யாத்திரையாக இந்த யாத்திரை பாருங்க. பாரதிய ஜனதா கட்சி மிகவும் வேகமாக இன்றைக்கு தமிழகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களும் பாரதிய ஜனதா கட்சியின் மேல ஈர்க்கப்பட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய நல்லாட்சி, டெவலப்மெண்ட் ஆட்சியை விரும்பி மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நான் போன 10 நாளைக்கு முன்னாடி 16 முன்னாள் எம்எல்ஏக்கள், ஒரு எம்பி பாரதிய ஜனதா கட்சியில டெல்லி இதே இடத்துல சேர்ந்தார்கள். நேற்றைக்கு நம்மளுடைய விளவங்கோடை சேர்ந்த சகோதரி திருமதி விஜயதாரணி அவர்கள் நேற்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில இணைந்திருக்கிறார்கள். அவர்களை பாரதிய ஜனதா கட்சி அன்போடு வரவேற்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது எங்களுடைய பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தளவுக்கு பொறுத்திருந்து பாருங்க எவ்வளவு பேர் பாரதிய ஜனதா கட்சியில வந்து, பொறுத்திருந்து பாருங்க
கூட்டணி பத்தி எல்லாம் எங்களுடைய தேசிய தலைமை அவர்கள் முடிவெடுத்து அனுப்பியிருக்கிறார். நம்மளுடைய தமிழ்நாட்டில் வழக்கமா ஒரே கட்ட தேர்தல் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நம்மளுடைய விருப்பமும் கூட. அது இப்போதைக்கு பார்த்திருக்கிறோம். அதுக்கான கருத்துக்கள் அந்த ஆணையம் கருத்துக்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் பலதரப்பு மக்களும் அதை வரவேற்று அந்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆணையம் என்ன பரிந்துரைகளை பரிந்துரைக்கிறார்களோ அதுபடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல மக்கள் கடும் கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். விலைவாசி உயர்வு, அதே போல அவர்கள் சொன்னதை செய்யல, தேர்தல் அறிக்கையில சொன்னது ஒன்ன கூட செய்யல. அதே போல மின்சார கட்டணம், சொத்து வரி கட்டணம், நில வரி கட்டணம், இது எல்லாம் மக்கள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 300 ரூபாய்க்கு ஒரு வீட்டுக்கு வந்த கரண்ட் கட்டணம் இன்னைக்கு 1200 ரூபாய். ஒரு சாதாரண சின்ன குடும்பத்துல, ஏழ்மை குடும்பத்தில் இருக்கிறவர்கள் வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலையும் திமுக மேலையும், அதாவது ஊழல் திமுக மேல மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். இந்த தேர்தலில் வெளிப்படும் 40 தொகுதிகளிலுமே பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். நன்றி.